இனியாவோட ஆஃபீஸில் நிதிஷ் வந்து சண்டை போட்ட விஷயத்த பாக்கியா வீட்டில் எல்லார்கிட்டையுமே சொல்லிடுவாங்க. இந்த நேரத்தில் இனியாவும் கீழே வருவாங்க. இனியா கிட்ட எழிலும் செழியனும் நடந்தது எல்லாத்தையும் கேட்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே கோவம் வரும். இப்பவே அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எழுந்திருப்பாங்க. கோபி அவங்க 2 பேரையும் உட்கார சொல்வாரு. எழிலுக்கு ரொம்பவே கோவம் வரும். என்னப்பா சொல்றீங்க? அவனை அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன் கோவமா பேசுவாரு. கோபி என்ன சொல்வாருன்னா, இல்ல நம்ம குழந்தைய தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன், நான் சுதாகர் கிட்ட பேசுறேன், இனிமே நிதிஷ் இனியாவை பார்க்கவே கூடாது, அந்த மாதிரி நான் சுதாகர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. பாக்கியா நான் போய் பேசுறேன், நீங்க போகும்போது சொல்லுங்க, நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி என்ன சொல்வாருன்னா, யாருமே என் கூட வர வேண்டாம், நானே போய் பேசுறேன், முன்ன மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரா, இன்னைக்கு என்னன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்வாரு. எழிலும் செழியனும் நாங்களும் உங்க கூட வர்றோம்ப்பா, உங்களை தனியாலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க போய் சுதாகர் கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. நிதிஷ் என்ன சொல்வாருன்னா, நான் அப்படித்தான் பார்ப்பேன், நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்வாரு. சந்திரிகாவும் ரொம்ப கோவமா சொல்வாங்க, அவனோட ஒய்ஃபை அவன் பார்க்காம என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எழிலும் செழியனும் ரொம்பவே கோவப்படுவாங்க. யாருக்கு ஒய்ஃபு? இனியா இவனுக்கு ஒய்ஃபா? இந்த கிரிமினல் எங்க இனியாவுக்கு ஹஸ்பண்டா? அவளை ஒரு பிரின்சஸ் மாதிரி வளர்த்தோம், நீங்க அவளை அடிச்சு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க, தள்ளி விட்டுருக்கான் அந்த நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவாங்க. எழிலு நிதிஷா அடிக்கவும் செய்வாரு. பெரிய சண்டையாயிடும். கோபி எழிலையும் செழியனையும் வேண்டாம் விடுங்க, அமைதியா இருங்கடா, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் 2 பேரையும் விலக்கி விடுவாரு. நிதிஷையும் அமைதியா இருக்க சொல்வாரு. சுதாகர் ரொம்ப கோவப்பட்டு கோபி கிட்ட, உங்க பசங்களை பாருங்க எப்படி ரவுடித்தனம் பண்றாங்கன்னு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. கோபி என்ன சொல்வாருன்னா, ரவுடித்தனம் பண்ணதான் செய்வாங்க, இப்படி குடும்பமா சேர்ந்து நீங்க ஏமாத்தினதுக்கு ரவுடித்தனம் பண்ணாம என்ன பண்ணுவாங்களாம்? என்னோட பசங்களா இருக்கிறதுனால அமைதியா இருக்காங்க, இதுவே வேற வீட்டு பசங்களா இருந்தா இந்நேரம் தலையை சீவிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துவாரு. இதோட கடைசியா இருக்கட்டும், இனிமே இனியாவை தொந்தரவு பண்ணா என் பசங்க என்ன பண்ணாலும் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போயிடுவாங்க. சுதாகர் பாக்கியாவோட ஹோட்டல்ல போய் சண்டை போடுவாரு. பாக்கியாவும் பதிலுக்கு பதில் பேசுவாங்க. நீங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அவளோட அப்பாவும் பசங்களும் வந்து கேட்காம என்ன செய்வாங்க, அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சுதாகர் ரொம்ப பேசுவாரு பாக்கியாவை. பாக்கியாவும் விடாம பேசிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல ஹோட்டல்ல இருக்கிறவங்க சாப்பிட்றவங்க எல்லாருமே எஞ்சி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல வார்டு கவுன்சிலர் வந்து சுதாகரை பயங்கரமா கத்தி விட்டுருவாரு. காமெடி பண்ணாம பேசாம இடத்த காலி பண்ணிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு பாக்கியாவுக்கு. இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.